ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். என்னடா இது தக்காளி காமிச்சிட்டு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். தக்காளி ஊறுகாய் எப்படி செய்ய போகிறேன்ட்டு யூடியூப்பில் பார்த்து தான் நானும் கூட கற்றுக்கினேன். ஓகேங்களா? அதுக்கான தேவைகள்: பூண்டு கொஞ்சம், வெந்தயம், கடுகு ஒருத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே ஈஸியாக நினச்சிக்கிறோம். ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பேசுகிறோம். அப்புறம் ஒரு வேலை கொடுத்தாலும் கூட அதை செய்கிறோம். ஓகேங்களா? எது ஈஸியாக நினச்சிக்காதீங்கோ, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் செய்யணும். இந்த தக்காளி வேக வச்சு, அப்படின்னா ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு தோல் இப்படி இப்படி பாருங்கள், தோல் இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெந்த மாதிரி. இதில் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். அடுத்தது இந்த தோல் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். எப்படி நான் தோல் உரித்து பெருக்கு காட்டுற பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ வேஸ்டானது. அப்படின்னா தக்காளியோட தோல் எவ்வளோ மேய்ஞ்சிருக்கு. நம்ம எடுத்த உடனே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டில் போயிடுச்சுன்ட்டு. அவ்வளோ தக்காளி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இது கிட்டக்கிட்ட 1 கிலோ தக்காளி வெந்த பெருக்கு பாருக்கும். பெரிய ஜாரில் தான் போட்டிருக்கிறேன், மிக்ஸி ஜாரில். இவ்வளோ தான் ஆயிருக்கு கைஸ். தக்காளி அரிச்சியாச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறேன்ட்டு பார்க்க. வெந்தயம், கடுகு வறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை மிக்சியில் ஆட்டிடணும். அரைச்சி காமிக்கிறேன் பாருங்க. பொடியாக அரைச்சது கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு பொடி பண்ணிக்கிறேன். பொடி இல்லை, கொஞ்சம் வறுவறுப்பாக. ஆன் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நான் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். கோல்டு வின்னர் ஆயில் தான். ஆயில் சூடு ஆகட்டும். கடுகு பாருங்க. கடுகு அப்புறம் காஞ்ச மிளகாய். இதே வேலைனால ஈஸி சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதெல்லாம் இல்லை.
எல்லா வேலையும் கஷ்டம்தான், எல்லா வேலையும் வார்த்தைங்களும் கஷ்டம்தான். பேசிடலாம், ஈஸியாக பேசிடலாம், அவங்க பண்ண மாதிரி நாங்கள் கூட செஞ்சிடலான்றாங்க. அதெல்லாம் ஆகாத வேலை. எல்லாமே கஷ்டம்தான், கஷ்டப்பட்டாதான். பாருங்க, பூண்டு போட போகிறோம். பாருங்க, மஞ்சள் தூள். இந்த பச்சை வாடைன்றது வாசனை போகணும். காஷ்மீரி சில்லி பவுடரு வீட்டிலே அரைச்சிது. ரெண்டரை கரண்டி சேர்த்துருக்கேன். கலரும் கொடுப்போம். இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன், வேக வச்ச தக்காளி. தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது, ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஊற்றிக்கு வயிறு ஒரு நிமிஷம், ஆறவர் ஆகுமோ 20 நிமிஷம் ஆகுமோ, ஈஸியாக இருக்குது. அது கடுகு, பெருங்காயம், வெந்தயம். கடாய் ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி இருக்கும். தக்காளி, ஊறுக்காய். ஆனால் இது கடைசியில் எவ்வளோதான் நிற்கும்னு பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? உப்பு சேர்க்கல, இன்னுமே உப்பு சேர்க்கணும். கல் உப்பு தான் சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் சுண்டணும், அது வரைக்கும் கைவிடாமல் கலிக்கினே வரணும். புளி தான் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கு மேலே புளி சேர்க்குறேன். இவ்வளோதான். இது ஒரு கொட்டை, ஒரு எலுமிச்சைப்பழம். ரொம்ப எண்ணெய் இல்லை, ரொம்ப நம்ம தள்ளாட்டம். கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்க, கிள்ளியே விடணுங்க. கிள்ளி விட்ட பிறகு கொஞ்சம் சுண்ட பிறகு இந்த புளி சேர்க்க போகிறோம். புளி சேர்த்துருக்குறேன். நல்லா சுண்டணும், நல்லா அது கூட கலந்த மாதிரி இருக்கணும். பாருங்க கைஸ், இன்னுமே கொஞ்சம் சுண்டணும். சுத்தூரி பாருங்க, அந்த ஆயில் எண்ணெய் பதம் விடுது. இன்னுமே நம்ம சுண்டு வைக்கணும். தக்காளி இது ஊறுக்காக்கு. ஓகேங்களா? பாருங்க, இன்னுமே நம்ம எண்ணெய், அந்த எண்ணெய் தெரிஞ்சு வரணும். அது வரைக்கும்
நம்ம கைவிடாது ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தக்காளி சேர்க்கும் போது எண்ணெய் திகட்டு வருது. ஆனால் இன்னுமே நம்ம வந்து அந்த ஊறுகாயோட கண்டிஷன் இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும். என் பொண்ணு என்ன வேலை செஞ்சுருக்கிறா பாட் போட்டுக்குன்னு. கேஜிஎஃப்பில் பார்த்தா வானம் மூடி இருக்கு. குரங்கு வந்து ஒரு ஈடு அப்போவே பாருங்க, மாங்காய் இலை எல்லாம் கொட்டிட்டு போச்சுங்கோ. எனக்கு தான் மழை வர்றது மாதிரியே இருக்குது. எங்கே எஸ்கேப் ஆட்டா? எங்கள் அம்மாக்கா போயிட்டேன் பாருங்க. ரேஷன் அரிசி கழுவி ஒன்த்தி வச்சுருக்குறோம் அரிசி ரொட்டிக்கு. நெகிழ்லையே வந்துட்டோம்னா அரிசி ரொட்டி நல்லா வரும். எங்கே போயிட்டால தெரியலையே. தக்காளி எடுத்து வைக்கல, அப்படியே கீழே போட்டதோட சரி. வீட்டில் பாருங்க எவ்வளோ துணிங்க அப்படியே உளுந்து கிடக்குது. அது தேவையில்லாததெல்லாம் மூட்டை கட்டி அதை தூக்கிடுது. அப்புறம் ஒரு டைம் போடுறதெல்லாம் எடுத்து வை. சொல்ல பாருங்க. என்னவே மெதுக்கி வருது. ஒரு கடாய் நிறைய பண்ண தக்காளி ஊறுகாய் எவ்வளோ கம்மியாக இருக்க பாருங்க. இப்போ வெந்தயம் கடுகு பெருங்காயம் அரைச்சது. தக்காளி ஊறுகாய் பண்ணது பாருங்க. அது வந்து அப்படியே மேலே கொத்தான்ட்டு மேலெல்லாம் திகட்டினது பாருங்க. இவ்வளோ வரைக்கும் போயிருக்கு. எல்லாம் எடுத்து நம்ம ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு எல்லாம் கழுவி வேறு கட்டிட்டு மற்ற வேலை செய்யணும். காய்ஸ், இன்னொரு விஷயம், ஆனால் நார்மல் கடையில் செய்யாதீங்க. இரும்பு கடையில் தான் செய்யணும். ஊறுகாய் இதே ஒன்று நம்ம வந்து செய்கிறோம், ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா இரும்பு கடையிலே செய்யுங்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லது ஊறுகாய்ங்களுக்கு. ஓகேங்களா? இவ்வளோதான் காய்ஸ். கடைசியில் வந்து முடித்த பிறகு டப்பாவில் ஆற வச்சு நான் வந்து தம்ப்லைன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். உங்களுக்காக தான் ரொம்ப சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோவே எடுத்து போடுறோம். ஓகேங்களா? பாய் பாய்.